ஒரு சலவை தொழிலாளி ஒரு கழுதையை வளர்த்தாராம். அந்த கழுதைக்கு ஒரு கல்யாண வயசு வந்துருச்சு. மற்ற கழுதைகள்லாம் கேட்குது, நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்குது. இல்லை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற. ஏன் அப்படின்னு கேட்டால், இல்லை அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னுச்சான். இது கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. ரொம்ப கடுப்பாயிடுச்சு இந்த கழுதை குடும்பம்லாம். என்ன நினச்சிட்டு இருக்க நீ, ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற, மரியாதையாக சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அந்த சலவை தொழிலாளிக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அது அழகாக இருக்கும். அது பக்கத்து தெருவில் ஒரு பையனை லவ் பண்ணிருச்சு. அதுக்கு அந்த சலவை தொழிலுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அவர் எங்கள் முதலாளிக்கு. அவர் உடனே ஒரு நாளைக்கு போட்டு அடின்னு அடிச்சுட்டார். அதை அந்த பிள்ளையை அடிச்சுட்டு ஒன்று சொன்னார், இங்கே பாரு வாசலில் கட்டிட்டு இருக்கேன் பாரு, கட்டிட்டு இருப்பாரு அந்த கழுதை, அதுக்கு வேணாலும் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், ஆனால் அந்த பையில கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுப்பாருன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னுச்சான். கோபத்தில் யாராவது சொல்கிற வாக்குறுதிகளை நமக்கு சாதகமாக எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, சொதப்பிடும். நம்ம நிறைய நேரத்தில் சந்தோஷத்தில் வாக்குறுதி கொடுப்போம், இல்லை கோபத்தில் வேற ஒருத்தருக்கு தெரியாமல் வாக்குறுதி கொடுத்துருவோம். ரெண்டுமே பண்ணாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். இல்லைன்னா நம்மளை கழுதி ஆக்கிடுவாங்க.